வந்த மினசோட்டா தமிழ்ச்சங்கம் நடத்தும் முத்தமிழ் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மினசோட்டா தமிழ்ச்சங்கம் தமிழ் பள்ளி இளையோர்களை மாணவர்களை அழைத்து எப்பொழுதும் நாடகத்தை மேடையேற்றினாலும் குரல் பதிவு இல்லாமல் பேச வைத்து பேச்சு தமிழை மினசோட்டாவில் தொடர்ந்து ஊக்கப்படுத்தும். அதற்காகவே நாம் நம் தோள்களை உயர்த்தி நமக்கு நாமே கட்டி கொடுத்துக் கொள்ளலாம். நம் முத்தமிழில் ஒன்றான ஈர்த்தமிழா பேச்சு எழுத்து தமிழை ஆழ்ந்த கருத்துக்களை முன்வைத்து இரு அணிகளாக இருந்து பட்டண தங்கள் வாத திறமையை அதிரடியாய் மன்றத்தில் அடித்து பேசும் பட்டிமன்றம் என்ற நிகழ்வு போல எந்த மொழியிலும் இல்லை. இது நம் தமிழ் மொழிக்கே உள்ள சிறப்பு. நமது மினசோட்டா தமிழ்ச்சங்கம் இதுவரை பட்டிமன்றம், கருத்துக்களம், விவாத மேடை நடுவர்களாக இருந்து சிறப்பித்தவர்கள் திரு கோபிநாத், திருமதி புனிதா ஏகாபுரம், திருமதி சுமதி ஸ்ரீ, திண்டுக்கல் திரு லியோனி ஐயா அவர்கள், திரு ஞான சம்பந்தம் ஐயா அவர்கள். அந்த வரிசையில் இன்று நமது 2025ஆம் ஆண்டு நடக்கும் நமது முத்தமிழ் விழா பட்டிமன்றத்தில் இவர் வாங்கிய பட்டங்கள் ஏராளம், ஏறிய மேடைகள் ஏராளம். கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர், நடிகர், தயாரிப்பாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், சமூக சிந்தனையாளர், அரசியல் விமர்சகர் என்று பல்துறை வித்தகரான அநேகனை கீழோர் மேலோர் வலியோர் மெலியோர் என்று பாகுபாடு பார்க்காத மேகனை சொற்குற்றமோ பொருட்குற்றமோ இருந்தாலும் பொறுத்து கருத்தாளத்தோடு அதை மட்டும் பார்த்து சமநிலைப்படுத்தும் பாகனை பட்டிமன்ற நடுவராக இருந்து நடத்தி தர அழைக்கிறேன் திரு சிநேகனை. மொழி கொடுத்து விழி கொடுத்து வழி நடத்தும் அன்னை தமிழே, உன்னை வணங்குகிறேன். நான் உன்னை கொஞ்சுவதும் நீ என்னை மிஞ்சுவதும் அன்றாட மன்றத்தில் கொண்டாடும் பண்டிகை நான். இன்றும் நான் என்றாட என்னாவில் நீயாட உனை கண்டு உலகாட அனுமதி கவிபாட அன்னை தமிழே, உன்னை வணங்குகிறேன். மினசோட்டா தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற இந்த முத்தமிழ் விழாவிற்கு என்னை அழைத்தமைக்காக முதலில் இந்த தமிழ்ச்சங்கத்தின் ஆளுமைகளாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற சங்க தலைவர் செந்தில்குமார் கையபெருமாள் அவர்களுக்கும், பள்ளி இயக்குனர் பாலமுருகன் ராமசாமி அவர்களுக்கும், பள்ளி பாடத்திட்ட இயக்குனர் சிவானந்தம் மாரியப்பன் அவர்களுக்கும், மற்றும் அவரோடு இந்த கல்வி நிகழ்ச்சிகளை பொறுப்பேற்று நடத்தி இந்த விழா சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், தமிழ் அறிஞர்களுக்கும், இந்த கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோடு இந்த மேடையை மிக அழகாக ஆரம்பித்த ஆரோக்கியத்தோடு விடைபெற்றிருக்கின்ற கலை ஆசான்களாகிய ஐயா வேல்முருகன் ராமையா அவர்களுக்கும், ரவிச்சந்திரன் கருப்பையா அவர்களுக்கும், நாகராஜன் கருப்பையா அவர்களுக்கும், சங்கர் கணேஷ் பெருமாள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பின் மரியாதையை செலுத்திக் கொள்வதோடு இந்த அவை குறைந்த அவையாக இருந்தாலும் நிறைந்த உணர்வோடு அமர்ந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் தொடங்குகிறோம். ஒரு பிரம்மாண்ட பட்டிமன்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, இது நிஜமாவே இதுதான் பிரம்மாண்ட பட்டிமன்றம். நான் உலகத்திலேயே முதல் முறையாக 10 பேர் பேசுற பட்டிமன்றம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பட்டிமன்றம் வெற்றி பெறுவது என்பது பேசுபவர்களுடைய பொறுத்து இல்லை, கேட்பவர்களை பொறுத்து இருக்கிறோம். நாங்க கூட ரொம்ப சந்தேகப்பட்டோம், பேசுபவர்கள் இன்னைக்கு விட கேட்பவர்கள் இன்னைக்கு குறைந்து விடுமா என்று பயந்து. அதுக்கு காரணம்
நாங்கள் ரொம்ப சீரியஸான தலைப்பெல்லாம் எடுத்துக்கல, ஜாலியாக பண்ணப்போம். ஆனால் எல்லாரும் கைத்தட்டி ஒவ்வொருத்தரையும் உங்களுக்குள்ள 1000 ஆளுங்க இருக்கணும். யாராச்சும் ஒருத்தர் நம்ம கருத்தை பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கை தட்டக்கூடாது, 2 பேருக்கும் சேர்த்து கை தட்டணும். ஏன்னா நாம தான் நம்மளுடைய சூழலை ரொம்ப அழகாக இங்கே வடிவமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். நண்பர்களே, நான் ஒரு வகையில் நான் கொடுத்து வச்சேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தலைப்புக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஒருவேளை நான் இங்க வாழ்ந்தேன்னா உனக்கு என்னையா தெரியும் நான் கேட்கலாம், கேட்க முடியாது. அதுவும் முதல் முறையாக அமெரிக்காவுக்கு பயணம், அதையும் நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஏன்னா எங்கேயாச்சும் ஒரு 4 மாசம் தங்கி வேலையை பார்த்து அதுல ஏதாவது நான் பட்டு அதை எடுத்து ஏதாவது போயிருந்தோம்னா அதையும் பேச முடியாது. நான் அதனால தான் சொல்லிட்டேன், ஐயா சாமி என்னை ஒடுக்க தலைவர்கிட்ட சொன்னேன், நீங்களே தலைப்பை தேர்வு பண்ணுங்க, நீங்களே ஆட்களையும் தேர்வு பண்ணுங்க. அது என்னன்னா, நேற்று மாற்றினுடைய நினைவிடத்துக்கு சென்றிருக்கும் பொழுது நிறைய வாசகங்கள் படித்ததில் ஒரு வாசகம் என்னை அதிகமாக பாதித்தது. நண்பர்களே, ஒரு பிரச்சனையை அணுகும் பொழுது உங்களுடைய சௌரியமான இடங்களில் இருந்து அணுகாதீர்கள், அந்த பிரச்சனை நடந்த இடத்திலிருந்து களத்திலிருந்து அணுகுங்கள் என்று மாற்றில் உத்தர சொல்லியிருக்கிறார். நான் இந்த மேடை அப்படி பார்க்கிறேன். இதை பேசுவதற்கு தமிழ்நாட்டில் இருந்து தலைச்சிறந்த பேச்சாளர்களை நீங்கள் அழைத்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு இங்க உள்ள சூழ்நிலை தெரியாது. இதை பேசுவதற்கு யார் பேசணும்னா, இங்க யார் இருக்காங்களோ, இந்த களத்துல யார் இருக்காங்களோ அவங்க பேசினாதான் அது கொஞ்சமாவது உண்மை இருக்கும். வெறும் கைத்தட்டுக்காக 4 நகைச்சுவையை சொல்லி கைத்தட்டிட்டு போகாம அதை சரியாக பயன்படுத்தின இந்த தேர்வுக்கு உண்மையிலேயே வள்ளுவனுடைய குரலுக்கேற்ப இதனால் இவன் செய்யும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது போல யார் பேசணும் இதை பற்றி என்பதை தீர்வு செய்து இந்த குழுவை தேர்வு செய்து அத்தனை பேற்றுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவுக்கு வரேன்னு தெரிஞ்ச உடனே 1ஆம் தேதியிலிருந்து எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6-7 மாகாணங்கள் பேசிட்டு வந்துட்டேன். முதல்ல நான் வரணும்னு ஆசைப்பட்ட இடமே என்ன சொல்றேன், ஏன்னா கலைகளுக்கான முக்கியத்துவம் உங்கள்கிட்ட கைத்தட்டு மாதிரி சொல்லலைங்க. எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு பேர் இருக்கு, உண்மையை பேசியே கெட்ட பேர் வாங்கினான் சரிங்களா. அதனால வெடி கைத்தட்டுக்கெல்லாம் பேசுறதே இல்லை. இன்னொன்னு இருக்கு, உண்மையை பேசுறவனுக்கு பேர் எழுதப்படாத சட்டம் ஒன்று இருக்கிறது, திமிர் பிடித்தவன்னு சொல்லிட்டு அதுவும் நம்மளுடைய, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஏன் அப்படின்னா கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது இன்னும் அமெரிக்காவிலே இருக்கிற ஏறத்தாழ 90க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் இருந்தாலும் நம்முடைய மரபு கலைகளுக்கான முக்கியத்துவத்தை தொடர்ந்து மினசோட்டா தமிழ்ச்சங்கம் கொடுத்து வருகிறது வியப்புக்குரியது. ஏனென்றால் கலைகள் தான் மானுட வாழ்வின் வேர் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள், அதனால் அதை முன்னிறுத்தி இருக்கிறீர்கள். நான் விமானத்திலிருந்து இறங்கின உடனேயே அண்ணன் சச்சி அவர்கள் தான் கூப்பிட வந்தாரு. வந்த உடனேயே ரொம்ப பயந்து போய் கேட்டாரு. முதல்ல இப்போ சபையில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்ததுலேயே நான் ஐயாங்கிறாரு, எனக்கு இன்னும் வயசானது மாதிரியே தோணும். எனக்கு வயசானது மாதிரியே சொல்றது பேரை சொல்லி கூட கூப்பிடுங்க, போனா வேணாம் கூட கூப்பிடுங்க, சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஐயான்னு சொல்லும்போது இங்கே மரியாதை மட்டமாக இருந்தாலும் ஏதோ தமிழ்நாட்டில்னா ஐயானா வயசானவங்களை கூப்பிடுவாங்க, நீங்க மரியாதைங்கிறீங்க, அது ஓகே, தனி பேருவாங்க. அப்ப சொன்னாரு, இந்த விமான நிலையத்தில் நமக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறார்கள், நம்முடைய பாரம்பரிய கலைக்கு பார்த்துட்டு போகலாமான்னு. அதை விட என்ன ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. உலகத்தில் உயர்ந்து பறந்து விரிந்த ஒரு கண்டம், உலக வல்லரசுகளை எல்லாம் தன் உள்ளங்கையில் ஆய்ந்து கட்டமைத்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு கண்டம். எத்தனை நாடுகள் வந்தாலும் எவ்வளவு போர்கள் வந்தாலும் முதல் இடத்தில் முதல் தளத்தில் நான் இருப்பேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிற ஒரு கண்டம். அவன் முடிவு செய்கிறான் யார் எங்கே இருக்க வேண்டும் என்பதை உலக வரைபடத்தை அவன் முடிவு செய்கிறான். அந்த கண்டத்தில் என் மக்களின், என் மரபின், என் மண்ணின், என் பாரம்பரியத்தின், என் பண்பாட்டின் அடையாளத்தை ஒரு விமான நிலையத்தை வைப்பதற்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதுதானே என்ன இருக்க போகிறது? என்ன இருக்க போகுது? அது ஒன்றே போதும். அமெரிக்காவில் உள்ள அத்தனை சங்கங்களையும் நீங்கள் வென்று விட்டீர்கள். நீங்க இதை போய் அடுத்த சங்கங்களை சொன்னாலும் நான் கவலைப்படலாம். ஏனென்றால் ரொம்ப பெருமையா இருந்தது. அதே மாதிரி உட்கார்ந்த ரொம்ப வியப்பாக இருக்கிறது நண்பர்களே. ஏனென்றால் தமிழகத்தில் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் ஒரு 3500 மரபு கலைஞர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை நான் சேகரித்து மறைந்த முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களிடம்
கொடுத்து இந்த மரபு கலைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று 2004 அவர்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு கோப்பை கொடுத்தேன். காரணம், இந்த மரபு கலைகள் எங்கே அடுத்த தலைமுறைகளிடம் செல்லாமல் விலகி போய்விடுமோ என்ற ஒரு மிகப்பெரிய பயத்தில் அது காலச்சூழலை நம்ம தள்ளி போய் எங்கேயோ ஒரு இடத்தில் அந்த கோப்புகள் கிடக்கிறது. ஆனாலும் அதை பதிவு செய்வது என்பது வேறு. ஆனால் யாரோ ஒரு விட்ட இடத்தை ஒருவர் தொடுவதும் போது அந்த இடத்தில் நான் இன்று அமர்ந்திருக்கிறேன் என்பதுதான் எனக்கு பெருமையாக. ஏன்னா அங்கிருந்து கொண்டு வந்த ஆசான்களை கொண்டு வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்க கடத்திக்கிட்டே இருக்கீங்க. இது என்னடா போற போக்க பார்த்தா தனி பேச்சா போகலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் என்ன என்று தெரிஞ்சாலும் நான் அதை பத்தி பேச முடியும். எனவே ஒரு அற்புதமான ஒரு கலையை பார்க்குறேன். குடும்பமா பறையடிக்கிறீங்க, குடும்பமா நீங்க சிலம்பாடுறீங்க, குடும்பமா அது கட்டப்புத்தாடுறீங்க. ஒருத்தர் கட்டி விடுகிறார், ஒருத்தர் பிடித்துக் கொள்கிறார், ஒருத்தர் வந்து வேடமணிந்து கொள்கிறார். பார்க்க வியப்பு, இவ்வளோ அழகான காட்சிகள். அதெல்லாம் நான் கொஞ்சமா படம் பிடித்து எப்படி கலைஞர்கள் என்றால் எப்படி இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்குற ஒரு மண்ணாக நான் இன்னும் சொல்ற தமிழ் சங்கத்தை பார்த்து இதுக்கெல்லாம் கைத்தட்டேன். நான் மொழி மறுமொழி கொடுத்து சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த ஒரு காலகட்டத்தில் நான் என்ன சொன்னா, இவ்வளவு அற்புதமா கலைகளையும் தமிழையும் இனத்தையும் மொழியையும் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு ஏன் இந்த தலைப்பு தோன்றியது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இது வேற தமிழ் சங்கத்தில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை. தமிழ்நாட்டில் என்னெல்லாம் செய்ய முடியாதோ நிகழ்த்த முடியாதோ அதை எல்லாத்தையும் நிகழ்த்துவதற்கான திறன் உங்களிடம் இருக்கிறது. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லி ஒரு தலைப்பு எடுக்க சொன்னேன். கிட்டத்தட்ட 13 தலைப்பு 12 தலைப்பு அனுப்பி இருந்தாரு. நீங்களே எடுங்கன்னு. ஆனா தலைப்பு எடுத்த பிறகு சொன்னாரு, நாங்க திரைத்துறையை தான் எடுக்கலாம்னு நினைச்சோம். யாராவது உங்க பாட்டை திட்டி விட்டா நீங்க போச்சு கூடாது இல்லையாங்க. நான் சொன்னேன், விமர்சனத்துக்கு உள்ளாகாமல் வீதியில் என்ன பொது சேவை செய்ய போகிறோம். விமர்சனங்களுக்கு வரவேற்கிறவன் எவனோ அவன் தான் பொது சேவைக்கு வர முடியும். அதனால் பரவாயில்லை என்றாலும் இந்த தலைப்பு எடுத்தார்கள். தலைப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன், மரபுக்காக வெளிநாட்டு வாழ்க்கையில் நாம் பெற்றது அதிகமா, இழந்தது அதிகமா. இதுதான் தலைப்பு. எல்லாருமே நாம் வந்திருக்கோம். உங்க நிறைய தெரியும். 12ஆம் நூற்றாண்டில் ஔவையார் சொன்னார், திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி. திரவியம்னா என்னங்கிறது நமக்கு வரணும். அப்பெல்லாம் கடலுக்கு அப்பாதான் திரவியம் இருக்கும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. தொலை தூரத்தில் இருக்கிற விஷயங்களை திரவியம் ஒருபோதும் கலைந்து போகிறது, மறைந்து போகிற பொருள் அல்ல. அந்த மாதிரி ஒரு நிலையான பொருளை நம்ம வந்து ஈட்டணுங்கிறதுனால அவர் சொன்னதும் அதே கலையை தான். ஆனால் நம்ம சொல்லுவோம், 8 திக்கும் சென்றடிவீர் என்று ஒரு பாரதியுடைய பாட்டு இருக்கு. நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னது கூட நம்ம எல்லாருமே சொல்லுவோம், மெல்ல தமிழினி சாகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம். ஆனா அதுக்கு முன்னாடியும் பின்னாடி உள்ள வரையும் பார்த்துருவோம். ஏன்னா சொல்லும் போது ஒரு வரும், ஒரு அழகான என்ன சொல்லலாம், மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவி விசை ஓங்கும் என்ற அந்த பேதை உரைத்தான். எவனோ பேதை சொல்லிட்டான். கோபத்துல சொல்றான், இந்த வசையினை செய்திடலாமோ சென்றிடுவீர் 8 திக்கும். 8 திக்கும் சென்றிடுவீர் சொல்லவே இல்லை. எப்படி ராமாயணத்துல சீதையை பார்த்த உடனேயே, சீதையை பார்த்தேன்னு சொன்னா சீதைங்கிற வார்த்தைக்கும் பார்த்தேங்கிற வார்த்தைக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி இருக்கு இல்லையா? இந்த இடைவெளிக்குள்ள எங்க ராமன் தன் தலைவனுடைய மனசு, ஐயோ பார்க்கலையோ, ஐயோ இறந்துட்டாலோ, இல்லை அவளுக்கு ஏதோ எழுந்துருமோ, என்னாச்சோ, இப்படி நினைச்சு அந்த நினைவு கூட ராமனை துன்புறுத்த கூடாது என்பதற்காக கம்பன் விளையாட்டு இருப்பான். கண்டே சீதையை சொல்லி. அந்த மாதிரி பாரதி எவ்வளவு கோபம் இருந்தா, ஒரு பேரை சொல்லிட்டான், தமிழ் நீ மெல்ல சாகும் என்று அப்படின்னு சொல்லி 8 திக்கும் சென்றிடுவீன்னு சொல்லியிருந்தா கூட கோபம் கொஞ்சம் நிறைஞ்சுக்கலாம். ஆனா சொன்னான், சென்றிடுவீர் 8 திக்கும். அவ்வளோ கோபம். ஏனென்றால் சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்களையாவும் கொண்டு இங்க சேர்ப்பதற்கு என்று பாடுகிறது. அப்ப எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்க்கிறத இன்னைக்கு சொன்னது பாரு, அதை ஒரு வாரத்துல முடிச்சிருவாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் உள்ள கலைகள் எல்லாம் கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கீங்க நீங்க. நான் அங்கேருந்து வரேன்.
தமிழ்நாட்டில் உள்ள நம்மளுடைய பாரம்பரிய கலைகள்லாம் இங்க வந்து கொண்டு சேர்த்ததுக்கு பிறகும் இந்த தலைப்புல பேச போறதுக்கு தயாரா இருக்காங்க. அதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த தலைப்பு என்ன சொல்கிறது என்றால், பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா என்பதுதான். இப்ப நம்ம பட்டிமன்றத்துக்கு போவோம். முதல்ல பேச வருவர் நிதின் மகேஷ் அவர்கள். இவர் வந்து ஒரு மேல்நிலைப் பள்ளியுடைய ஆசிரியர், மேல்நிலைப் பள்ளி மற்றும் மினசோட்டா தமிழ்ச்சங்க பள்ளியில் படித்து வருகிறார். நீங்க தானே பெரிய மனுஷன் பேசுறது முதல்ல இந்த பட்டிமன்றத்திலேயே அவர் தான் இளையவர். இன்னைக்குதான் அவங்க நிறைய கைத்தட்டு கொடுக்கணும். எனக்கு என்னன்னா புதுசு இல்ல, களத்துக்கு புதுசா தானே வந்திருக்கு. அதனாலதான் பெற்றது அதிகம் என்று பேச வருகிறார் நிதின் மகேஷ் அவர்கள். பாராட்டுகள், பேசுங்கள். வணக்கம். என் பேர் நிதின் மகேஸ்வரன். நான் வைதாட்டா உயர்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றேன் மற்றும் மினசோட்டா பள்ளியிலும் படித்து வருகின்றேன். உற்சங்கம் வளர்த்த மொழி, உயிருடன் கலந்த மொழி, தேனும் இனிய மொழி, விட்டால் இன்பம் தரும் மொழி, என் தாய்மொழியாம் தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். இந்த அவையில் வீட்டிற்கும் மதிப்பிற்குரிய நடுவர் எழுச்சி கவிஞர் சிநேகன் ஐயா அவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, வெளிநாட்டில் நாம் பெற்ற அதிகம் என்று என்னுடன் பேச வந்துள்ள நண்பர்களே, பெற்றதை விட இழந்த அதிகம் என்று பேச வந்துள்ள எதிரணி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். திரைகள் ஓடியும் திரவியம் தேடி என்றார் நம் பாட்டி அறிஞர். எதற்காக திரவியம்? எதற்காக திரவியம்? அதாவது செல்வம் இருந்தால்தான் சுற்றவும் நட்பும் நம்மை மதிக்கும் என்று அறிந்தேன். இதைத்தான் நம் பாட்டனார் திருவள்ளுவரும் பொருளில்லா உலகமில்லை என்றார். அத்தகு சிறப்பு வாய்ந்த பொருளை நமக்கு விரைவில் தருவது இந்த வெளிநாட்டு வாழ்க்கைதானே. நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்கள், வெளிநாட்டில இருந்து சொந்த நாட்டுக்கு போகும்போது கிடைக்கின்ற மரியாதையே தனிதானே. அடிக்கடி வந்துட்டு போனா உள்ளூர்ல வேற எங்கேயோ நினைச்சாங்களோ. வெளிநாடு நமக்கு சம்பாதிக்க பணம் மட்டும் தராம நமக்கு நம்ம சொந்தக்காரன் அங்க நம்ம நண்பர்கள் கிட்ட மதிப்பும் மரியாதையும் கொடுக்கு. அது மட்டும் இல்லை, இங்க நமக்கு பல சொந்த பந்தங்களையும் கொடுத்திருக்கு. பல ஊர், பல மாநிலம், பல நாட்டு மக்களையும் நண்பர்களாக கொடுத்திருக்கு. ஏன் இந்தியாவோட பிரதமரே இங்க வந்தா நம்மை பார்க்க நேரம் ஒதுக்குகிறார். ஏன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிகாகோ வந்து நம் மாநில முதல்வர் ஏன் சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா வந்த நம் மாநில முதல்வர் அனைத்து தமிழ்சங்க உறுப்பினர்களிடம் வந்து உரையாடினார். கலை நிகழ்ச்சிகளையும் பேசினார். மன்னிச்சிடுங்க, ஏன்னா திடீர்னு பேசுறது பட்டிமன்றத்தை நம்ம பேசுறதான் பேச்சு பேசணும். அது மட்டும் இல்லை, இங்க நமக்கு மட்டும் உழைக்காம நம்ம நாட்டுக்கும் பொருளையும் பெருமையும் சேர்க்கின்றோம். அதனாலதான் ஜனவரி மாதத்துல ஒரு வாரத்தை வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு என ஒரு வாரத்தை கொண்டாடுறாங்க. ஏன் இப்பொழுது நான் என்னைய பத்தி சொல்ல போறேன். ஒரு மாணவனாக, இளைஞனாக நம் நாட்டில் நான் படித்த பொழுது யார் என்று என் பக்கத்து வீட்டுக்கு விட தெரியாதவர்களே. ஆனா இங்க வந்து விட்டு அங்க போகிறேன். அங்க போய் 5 வருஷம் படிச்சேன். அப்ப எப்படிப்பா இருக்க, எப்ப ஊர்ல இருந்து வந்த, அமெரிக்கா எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கிடைத்த மரியாதையே தனியா. நம்ம ஊரில் நான் படிக்கும் பொழுது குறைந்தது 3 கிலோவுக்காவது புத்தகம், நோட்டுகளை தூக்கி சென்றிருக்கின்றேன். ஆனால் இங்கே ஒரே ஒரு ஐபேட் அல்லது குரோம் புக் மட்டுமே. அவ்வளவுதான். இது அனைத்தும் வழக்கம். நான் இங்கே என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எதை படித்தால் என் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதை இந்த வெளிநாட்டு வாழ்க்கை எனக்கு அதிகமாக தந்துள்ளது. இங்கு படிப்பது மட்டுமில்லாமல் மற்ற கலைகளையும் அதிகமாக கற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே இங்கு நாங்கள் பெற்றதே அதிகம் என கூறி எனக்கு இந்த வாய்ப்பை நல்கி
என் மினசோட்டா தமிழ் சங்கத்திற்கும் தமிழ் பள்ளிக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நிதின் உண்மையிலேயே ஒரு 2 விஷயத்த சொன்னார். என்னன்னா, பொருளோடு இருந்தாலும் மதிக்கிறாங்க. அடிக்கடி வெளிநாட்டிலேருந்து வரும்போது ஒரு மரியாதை இருக்குனார். உண்மையிலேயே இப்போ போனோன்னு 10 பேர் கேட்பாங்க. அது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லலை. நியாயமானது, ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனா என்னன்னா, பிரதமர் வந்தா நேரம் ஒதுக்கி பார்க்கலாரு. எங்களையும் கொஞ்சம் பார்க்க சொன்னா எங்களையும் கொஞ்சம் பார்க்க சொன்னா நல்லா இருக்கும். இது அரசியல் இல்லைங்க, அது வேற. அடுத்தது ஒரு விஷயத்தை தீர்மானம் செய்வது, நான் என்ன படிக்க வேண்டும், நான் என்ன எதை நோக்கி போக வேண்டும் என்பதை வெளிநாட்டு வாழ்க்கை அதிகமான வாய்ப்பு கதவுகளை எனக்கு திறக்கிறது ரொம்ப முக்கியமான கட்டம். எனக்கு அவ்வளவு வசதிகள் கிராமத்தில் இல்லை, ஊரில் இல்லை. ஆனால் இங்க எல்லா கதவும் திறந்திருக்கிறது. எந்த வழியில் நான் நடக்க வேண்டும், என்ன தேர்வு செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற தனித்திறனை எனக்கு கொடுத்திருக்கிறது என்பது உண்மையை பாராட்டக்கூடியது. எனவே சிறப்பா பேசுறீங்க. மீண்டும் ஒரு வாழ்த்து கொடுங்க அவருக்கு. இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுக்குற நாட்டில் நான் பெறவே இல்லை, இழந்ததுதான் அதிகம் மற்றொருத்தர் பேசுவார். இந்த பக்கத்தில் இருந்து 2000ஆம் ஆண்டு வாக்கில் நம்மாழ்வார் போன்ற இயற்கை ஆர்வலர்களுடன் பயணித்து பஞ்சகவியம் என்பதை நூலாக உருவாக்கி கொண்டது. அதன் பெயர் கண்ணை பாரா என்று அழைப்பார்கள். பாலசுப்ரமணியன் அவர்களை இழந்தது அதிகம் என்று பேச வருகிறார். உங்களுடைய ஆதரவோடு வெளிநாட்டு வாழ்க்கையில் பெற்றது அதிகமா, இழந்தது அதிகமா. பட்டிமன்றத்திற்கு எங்கள் வாதங்களை சிநேகத்துடன் கேட்டறிந்து தீர்ப்பு சொல்ல வந்துள்ள முத்தமிழின் அடையாளம் கவிஞர் சிநேகன் நடுவர் அவர்களை தம்பி பெற்றது கல்வி 2 நாளா நான் பார்த்துட்டு இருக்கேன். கற்றது என்ன என்று ஒரே டென்ஷன்ல கேட்டே இருக்க. பெற்றதனுடைய உணர்வுகள் இல்லை. அதுதான் தம்பிக்கு நாம் இன்னும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இழந்ததை கற்றுக் கொடுத்தால் கற்றது தானாகும். நன்றி. எதிரணியில் சகோதரி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் பொருத்தமான இடத்துல தான் அமர்ந்திருக்கின்றார்கள். பெற்றதின் பெருமை பேசுவது காரணம், இங்கு வந்துள்ள பெண்களுக்கு கிடைத்துள்ள சுதந்திரம் அபரிதமானது. அவர்களை எதுவும் நாம் கேட்க முடியாது. அவர்களே நான் பட்டதை ரூம் போட்டு பேச வேண்டும். விஷயத்து வருகின்றேன். அதாவது அவர்கள் ஏன் பெற்றதை பற்றி பேசுவதற்கு அவ்வளவு மகிழ்வுடன் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றால், மாமியார் நாத்தனார் கொடுமை இல்லை, உற்றார் உறவினர்களுடைய திட்டல் பிள்ளைகள் இல்லை, இங்கு இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளுடைய தொகைகளும் இல்லை. ஏனெனில் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கும் கணவர்களும், நீ பார்த்துக்கொள், வீட்டில் சும்மாதானே இருக்கின்றாய், உனக்கு என்ன வேலை, இதுதான் இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருக்க கூடாது. அப்படி நான் சொல்ல வரவில்லை. அவர்களை நம்பி சொந்த ஊரில் வேலையை விட்டு மனைவியின் வேலையை நம்பி வந்துள்ள, இங்கு வேலை செய்ய முடியாத ஆண்களை இழந்துள்ள விஷயங்களை நாம் பட்டியல் போட்டால் பல நூல்கள் எழுதலாம். பல திறமை, கல்வி, அறிவு இருந்தாலும், இந்த நாடு மிக உயர்ந்த வாய்ப்புகளை, வசதிகளை கொண்டிருந்திருந்தாலும், எங்கள் தனிப்பட்ட முறையில் வேலை செய்வதற்கான அனுமதி இல்லாத போது அந்த வழியும், அந்த வேதனையும், தவிப்பும், பயமும் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. நடுவர் அவர்களே, அதாகட்டும், பல ஆண்டுகள் வேலை செய்திருந்தாலும், பல திறமைகள் இருந்திருந்தாலும், விசா காலம் முடிவடையும் போதும் சரி, ஒரு வேலைக்கு ஆபத்து வரும்போதும் சரி, பெற்ற பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்லும் போதும் சரி, ஏற்படுகின்ற தவிப்பு, பொருளாதார பயம், இதை ஈடு செய்ய முடியாது. மண்ணில் இதே நம்ம மண்ணாகட்டும், ஆடாமச்சான் பார்த்துக்கலாம், இந்த வேலைக்கா பயன்படுற ரோட்டு அப்படின்னு சொல்வதற்கு ஒரு நல்ல நண்பன், நல்ல தோழமை உண்டு நம் மண்ணில். அது மட்டுமா, பெற்ற தாய் நாம் முதல் வாடும்போது, என்னப்பா உனக்கு கவலை, இந்த வேலையை போச்சுன்னா பயப்படுற, அந்த
இந்த காணி நிலத்தை விட்டா போதும், கடனை கட்டிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கலாம், உள்ள பையனை படிச்சுக்க வச்சுக்கலாம், நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்கிற, இப்படி ஆறுதல் சொல்வதற்கு ஒரு தாய்மை, ஒரு தகப்பனுடைய ஆதரவு இந்த மண்ணில் நாம் எதிர்பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, வயதான காலத்தில் வயோதிகம் தேடுவது பெற்ற பிள்ளைகள் அருமையில் இருக்க வேண்டும் என்பது, பேர பிள்ளைகளோடு கொஞ்சம் விளையாட என்பதுதான். ஆனால் இப்பொழுது அப்படியா? பேர பிள்ளைகளை வீடியோக்களில் தான் பார்க்க முடியும். அந்த உணர்வுகளை தொட்டு மகிழ்வது முடியவில்லை. அந்த கண்ணீரையும் கவலைகளையும் யாரிடம் இங்கு பகிர்ந்திருக்க முடியாது. பெற்றதை காட்சிப்படுத்த முடியும். பொருளாக, வீடாக, மனையாக, எது வேண்டுமானாலும் காட்சிப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இழந்த உணர்வுகளை, அடையாளங்களை நாம் காட்சிப்படுத்த முடியாது. அதை சொல்வதற்கு கூட நம்மளுக்கு இந்த உரிமை கிடையாது. அது மட்டுமல்லம்மா, வீட்டில் சும்மா இருந்தா கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, அது வேலையெல்லாம் வீட்டில் இருக்கிறோம்ல, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, காலையில எந்திரிச்சோடனே காப்பி போடுவோம். ஏன்னா வேலைக்கு போகும், ஆஃபீஸ்க்கு போகும். அதுவும் அந்த இப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா. அது குளிர்காலம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்னோ க்ளீன் பண்ணி காரை ரெடி பண்ணி ஹீட்டர் போட்டு வச்சுக்கோங்க. காலையில் போகும்போது ஆஃபீஸ்க்கு வேலை செஞ்சுக்கிறோமா, மதியம் வரதுக்குள்ள பாத்திரத்தை ரெடி பண்ணி நைட்டு அதுவும் வேலை இல்லாமல் மட்டும் வீட்டில் இருக்கிற கேளுங்க, அதுவும் ரெடி பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? ஈவினிங் வரும்போது சுண்டல் டீ ரெடியாக இருக்கும். எங்கேயாவது தப்பு நடந்துன்னு வச்சுக்கங்களேன், என்ன இந்த வேலை கூட செய்யாம என்ன வேலை பண்ணிருக்கீங்க? இதுதான் நடக்கும். பிள்ளைங்களை கிளாஸுக்கு கூட்டிட்டு போகும். அக்காங்க இருக்கீங்களா? இது நடக்கிற பார்த்துக்கலாம், நீங்க தைரியம் தான். இதுல எங்கேயாவது நம்மளோட ஆத்திரத்தை, எங்கேயாவது ஒரு பாத்ரூம் பக்கமோ மேல பெட்ரூம் பக்கமோ சத்தமா பேசிட்டு வச்சுங்க, என்ன வந்து பேசுங்க, அங்க என்ன புலம்பு, இதுதான் நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட சுய மரியாதை, தனித்திறமை, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இந்த மண்ணில் வந்து அடைக்கிதான் நம்ம இருக்கு. இது நம்ம ஊர்ல இருந்ததுன்னா எந்த இடம் வேணுமாலும் தேடி போய் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம். நம் சொந்த மண்ணில் போராடக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது, அந்த போராட்ட களம் இருக்கிறது. இந்த வாய்ப்பும் வசதியும் இருந்தாலும் நம் சொந்த மண்ணில் சீரத்தை தொடர்வது எளிது. அதற்கு கை கொடுக்கும் கரங்கள் ஏராளம். இங்கு அது இயலாத விஷயம். அது மட்டுமில்லை நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு மாத காலம் இங்கு இருந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான வசதிகளை நாங்கள் உருவாக்கி தருகிறோம். நீங்கள் உங்கள் காதல் கவிதையின் பரிசுகளை கிடைக்கின்றீர்களா, இல்லை வெளிநாட்டு மண்ணின் சொகுசை அனுபவிக்கின்றீர்களா? நீங்களே செய்து 20 நாளே முடியல. அப்ப நல்ல தீர்ப்பு வரும் என்று நாங்கள் நம்பிக்கொள்கிறோம். காதல் கைதி இங்கே இருந்தா எப்படி இருக்கணும்னு தெரியல. அது இருந்தா இன்னும் தொலைங்க தலைவரே. நான் உறவுகளின் இழப்பை பற்றி சொல்லி, நாம் மண்ணின் அடையாளங்கள் இங்கு ஏராளமான மண்ணின் அடையாளங்களை இழந்து கொண்டுதான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறப்பு முதல் இறப்பு வரை நம் சமூகம் கட்டமைத்துள்ள கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், வாழ்வியல் முறைகளை, அந்த அடையாளங்களை இருந்து கொண்டுதான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை எல்லாம் உணர்வுபூர்வமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதுதான் உண்மை. ஒரு இந்தியாவில் இருந்து இந்தியனை கொண்டு விடலாம், ஆனால் இந்தியனுக்குள்ளே இருக்கும் இந்தியாவை ஒருபோதும் நாம் இருந்துவிடக்கூடாது. இந்திய கலாச்சாரம், தமிழ் மண்ணின் வாழ்க்கை முறை இந்த உலக வாழ்க்கை சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையும் கட்டமைப்பும் உருவ முறையும் வேறு எந்த மண்ணிலும் எந்த சமூகத்திலும் இல்லை. நாம் மொழியின் அடையாளத்தையும் மண்ணின் வாழ்க்கையின் அடையாளங்களையும் விட்டு வாழ்வது மிகப்பெரிய இழப்பு என்று கூறி வரும்போதெல்லாம் ஆறுதல் சொல்வதற்கு கூட இங்கே ஆடு இல்லை. அதே ஊர்ல இருந்தா வாழாமாக்களை பார்த்துக்கலாம்னு சொல்றதுக்கும், மண்ணு தானே சாமி போனா போயிட்டு போது வித்துட்டு குறைச்சிக்கலாம்ன்றதுக்கும் நிறைய குரல்கள் இருக்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். ஏனென்றால் இங்கேயும் அன்பு செலுத்த முடியும், ஆனால் அன்பை மட்டுமே செலுத்திக் கொண்டிருக்க முடியாது. அவரவருக்கு அவரவர் வேலை இருக்கிறது என்ற அந்த ஆதங்கத்திற்காகவே அவருக்கு இன்னொரு பாராட்டை கொடுக்கும். என்னதான் பயம் இருந்தாலும் இந்த மண்ணில் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நிறைய அப்படிங்கிறத பேச வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பேச வருபவர் ஜோசிதா, இல்லத்தரசி,
தமிழ் வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்க வாங்க. பெற்றதே அதிகம் என்பதை பேசுவதற்கு நல்லா பொங்கும் இன்ப தமிழ் நம் அனைவரையும் இங்கே இணைத்திருக்க. பேசுவதற்கு முன்னாடி ஒரு விஷயம், எல்லாருமே ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள பேசுங்க. இருக்கிற கூட்டம் நம்ம மாட்டி உட்காந்துக்கல, இதுக்கப்புறம் நடக்க போற நிகழ்ச்சிக்காண்டி உட்காந்துருக்காங்க. அவங்கள களைச்சி விட்டுறக்கூடாது. எல்லாத்துக்கும் குறைந்தபட்சம் 4 நிமிடங்கள் எடுத்து. பொங்கும் இன்ப தமிழ் நம்மை இணைத்திருக்க. முத்தமிழ் மழையில் மூழ்கி திளைக்க வந்திருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாம் முணுமுணுக்கும் பல பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் இன்று நம் பட்டிமன்ற தலைவராக அமர்ந்திருக்கிற கவிஞர் திரு சிநேகன் அவர்கள் நக்கீரர் போல நியாயமான தீர்ப்பை நமக்காக வழங்க என்று காத்திருக்கிறார். அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். நியாயமானதுக்கு மட்டும் கை தட்டுங்க. உங்க கை தட்டு வச்சுதான் நான் தீர்ப்பு சொல்ல போறேன். எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. உலகிலேயே அதிகமான புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களை கொண்ட நாடு இந்தியா தான். ஏறத்தாழ 35 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் உலகின் எல்லா மூலைகளிலேயும் நம்ம இந்தியர்கள் இருக்கிறாங்க. அயலகத்தில் வாழ்கிற தமிழர்கள் மட்டுமே 5 மில்லியனுக்கும் மேற்பட்டவர்கள். நடுவர் அவர்களே, எதிரணியினர் பொய்யா சொல்லலாம், ஆனா எண்கள் பொய் சொல்லுமா? இந்த எண்ணிக்கை வருடந்தோறும் கூடிக்கிட்டே போகுதே தவிர குறையல. வெளிநாட்டுல வாழ்ந்தா இழக்கிறது தான் அதிகம் அப்படின்னா இந்த எண்ணிக்கை குறையணும் இல்லையா? இது கூடிட்டே போறதுல இருந்தே பெற்றது அதிகம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏறத்தாழ 1.5 பில்லியன் மக்கள் வாழ்கிற மக்கள் தொகையிலே முதலிடத்தில் இருக்கிற நாடு இந்தியா. இங்க இருந்து மக்கள் வெளியில போறதும் அங்க வந்து குடியேறதும் ரொம்ப இயல்பாக நடக்கிறது, அதோட ரொம்ப அவசியமான ஒன்றும் கூட. இப்படி வெளியே போய்கிற நம்முடைய தமிழர்கள் எப்போதும் நல்ல செழிப்பாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் கண்ணை போல காப்பாற்றிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது சிங்கப்பூர்லயும் மலேசியாவிலையும் இருக்கிற பல கோயில்களையும், மியான்மர் பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கப்படுகிற தமிழையும், தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற 100க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளையும், பொங்கலும் தமிழ் புத்தாண்டும் அங்கே பொது விடுமுறையாக கொண்டாடப்படுகிற பாங்கும் நமக்கு எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து எவ்வளவோ நன்மைகள் பெறுகிறோம் என்றாலும் நான் மிக மிக முக்கியமான ஒரு நன்மையாக உணர்வது என்னன்னா, குண்டு செட்டுக்குள்ளே குதிரை ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை பார்க்கிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. புதிய மனிதர்களும் புதிய கலாச்சாரங்களும் மிக அருகாமையில் பார்க்கவும் பழகவும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்க வீட்டு கொலுவுக்கு எதிர் வீட்டு அமெரிக்கரையும் பக்கத்து வீட்டு சீனரையும் உங்களால கூப்பிட முடியும். அதே போல அவர்களோட ஈஸ்டரோ இல்ல ஹாலோவீனோ நீங்களும் சேர்ந்து கொண்டாடுங்க. இந்த புதிய அனுபவங்கள் நம்முடைய சிந்தனையின் எல்லைகளையே கொஞ்சம் விரிவாக்குகிறது இல்லையா? இனங்களை கடந்த நட்புகளும் உறவுகளும் உருவாக்குறது. நம்முடைய சகிப்புத்தன்மையும் கொஞ்சம் அதிகமாகும். இந்த பரந்துபட்ட உலகத்துல நாம ஒரு சின்ன அங்கம் மட்டும்தான் அப்படின்றத நச்சுன்னு நமக்கு புரிய வைக்கும். அடுத்த ஒரு பெரிய நன்மையா நான் பார்க்கிறது, உலகமெல்லாம் நம் மக்களுக்கு கிடைக்கிற பிரதிநிதித்துவம், நம் கலாச்சாரத்துக்கு கிடைக்கிற அங்கீகாரம். நம்ம மக்கள் எங்கே போய் குடியேறினாலும் அந்த நாட்டின் அரசியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் தங்களால முடிஞ்ச அளவு உறுதுணையா இருக்காங்க. அவர்களால ரொம்ப தொல்லைகள் வர்றதா இதையும் கேள்விப்பட்டேன். சிங்கப்பூரின் ஜனாதிபதியாக இருந்த தர்மன் சண்முகர் அவர்கள், கயனாவின் முன்னாள் அமைச்சராக இருந்த மோசஸ் வீராசாமி நாகமுத்து அவர்கள், அமெரிக்காவின் காங்கிரசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா கிருஷ்ணமூர்த்தி, இன்னும் எத்தனையோ பேர், சுந்தர் பிச்சை உள்ளிட்ட பல தமிழர்கள் நமக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. நாளைக்கே உங்களுடைய குழந்தைகள் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக வருவதற்கே வாய்ப்புகள் இருக்கு. இதை மறுக்க முடியும். இப்படி ஒவ்வொரு இடமெல்லாம் தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கிறார்கள் நம்ம மக்கள். அடுத்து தம்பி சொன்னது மாதிரி பணியிலாகட்டும் படிப்பிலாகட்டும் புதிய வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைக்கின்றன. வாசல்கள் பல திறக்கின்றன. அதனாலதான் முன்ன பின்ன தெரியாத நாட்டுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம வர்றோம் இல்லையா? இது எளிதான முடிவு இல்லை. பெற்றதையும் இழப்பதையும் சீர்தூக்கி பார்த்து பெற்றது அதிகம் என்பதால் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு துணிஞ்சு ஒரு முடிவெடுத்து நம்ம இங்க வந்துடும். நம்ம உயர்கின்ற பொருளாதாரமும் வாழ்க்கை தரமும் நம்மை மட்டுமல்லாது
நம்மை சார்ந்த எல்லாரையுமே அது உயர்த்துகிறது. அயலகத்தில் வாழ்கின்ற இந்தியர்கள் இந்திய பொருளாதாரத்திற்கு ஏறக்குறைய 120 பில்லியன் டாலர் அளவு பங்களிக்கிறார்கள். இதெல்லாம் கசக்கவா செய்திருக்கு. தரமான சாலைகள், சாலையோரத்தில் போடப்பட்ட நடைபாதைகள், சுத்தமாக பராமரிக்கப்படுகிற பூங்காக்கள், பொது கழிப்பிடங்கள், நூலகங்கள், தெருவுக்கு தெரு உங்கள் குழந்தைகளுக்காக நன்றாக பராமரிக்கப்பட்ட விளையாட்டு மைதானங்கள், இதையெல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு இங்க வந்து மைக்கு போட்டு குறை சொல்றாங்க. எங்க இவங்களை என்ன கத்தி முனையில கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கால் கெடுக்க வரிசையில இருந்து வீசா வாங்கி நீங்க தானே வந்திருக்கீங்க. நாங்க குறை சொல்லலையே, நாங்க ஒத்துக்கிறோம் இல்லையா? இப்படி நம்ம பெற்ற நன்மைகளை நன்றியோட நினைக்கணுங்க. இந்த வாழ்க்கைய குறை சொல்லிக்கிட்டே கழிச்சிட முடியாது. அடுத்து ஐயா சொன்ன அந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்லணும்னு. ஒன்று அவர் சொன்னது வந்து சொந்தங்கள் தூரமாறாங்க அப்படின்னு. அட என்னங்க, இன்னும் ஒரு 100 வருஷத்துல செவ்வாய் கிரகத்திலேயோ சந்திர மண்டலத்திலேயோ இதே மாதிரி ஒரு நல்ல தமிழ் பட்டிமன்றம் நடக்கதான் போகுது. அயல் கிரகத்துல வாழ்ந்ததுனால செத்தது என்ன இழந்தது என்ன? இதோ இங்க இருக்கிற அமெரிக்கால உட்கார்ந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுது. இந்த இப்போ பாட்டியும் பேத்தியும் எங்கேயோ தூரத்துல இருந்தாலும் ஒரு பிறந்த நாள்னா ஹாப்பி பர்த்டேன்னு பாட முடியுது. அம்மாவோட கேஸ் பில்ல பையன் இங்க இருந்தே கட்ட முடியும். அப்பா கேட் மூடாம விட்டுருக்கீங்க பாருங்க, நீங்க கேமரால பார்த்து சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் மேல சொந்தங்கள் வந்து இணைஞ்சு இருக்கிறதுக்கு தூரம் வந்து தடையா இருக்காது. அது நம்மளுடைய மனதில் தான் இருக்கு. மனம் இருந்தால் மாற்றம் உண்டு. பக்கத்துல வீட்டுல இருந்துட்டு சண்டை போட்டு பேசாம இருக்கிற ஆட்கள் நமக்கு தெரியாதா? நாம் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் நாம் அன்புக்குரியவர்களோட இணைந்திருக்கணும் நம்ம நினைச்சா கண்டிப்பா முடியும். அடுத்து அவர் சொன்ன இன்னொரு கருத்து, நம்முடைய மரபும் கலாச்சாரமும் தூரமா போகிறது அப்படின்னு. என்னை பொறுத்தவரை நம்முடைய மொழியும் கலாச்சாரமும் தோலின் மீது பூசிய வண்ணம் இல்லை. கடல் தாண்டோடனே கரைஞ்சு போறது. அது நம்ம உள்ள ஓடுற குருதி மாதிரி. அது வந்து அவ்வளவு சீக்கிரம் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தாயகத்தை விட்டு தள்ளி இருக்கிற நாம நம்முடைய அடையாளத்தை மற்றவங்களோட இன்னும் கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சுக்கிறோம். இங்க நடந்த பறை நிகழ்ச்சி இதெல்லாம் பாத்தீங்க இல்லையா? பார்த்துட்டு எப்படி சொல்லலாமா? நம்ம ஊர்லயே இருக்கிற குழந்தைகள் கூட தமிழ் எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இங்க எத்தனை மாணவர்கள் இங்க வந்து இருமொழி முத்திரை வாங்கி தமிழ்ல வந்து எவ்வளவு முன்னேறி இருக்காங்க. நம்ம தம்பியை பாத்தீங்களா? பேச்சை கேட்டீங்களா? எப்படி நம்மளால சொல்ல முடியும்? இவர் இவ்வளவு பொய் சொன்னனால எனக்கு அவர் சொன்ன இன்னொரு விஷயத்துல நம்பிக்கை இல்லைங்க. இவ்வளவு தைரியமா மைக்கு போட்டு ஒய்ஃபை திட்டுறாங்க. அதனால இவ்வளவு தைரியம் இருக்கு, இவ்வளவு பேசுறாங்க. அதனால அவர் சொன்ன மற்ற விஷயங்களை கூட என்னால நம்ப முடியும். மொத்தத்துல என்னன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சைங்க. இங்க இருக்கிறவங்க இல்ல இழந்தது அதிகம்னு குறை சொல்றீங்க, வெளியில இருக்கவங்க இங்க வந்துட மாட்டோமா அப்படின்னு ஏங்குறாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிங்கிறது இந்த நாட்டுல அந்த நாட்டுல சித்தப்பா வீட்டுல பெரியப்பா வீட்டுல இல்ல, உங்க மனசுலதான் இருக்கு. இந்த சின்ன வாழ்க்கைய சும்மா குறை சொல்லிட்டே கழிச்சிடாம கிடைச்ச நன்மைகளை நன்றியோட நினைச்சுக்கோங்க. இன்னும் மாற்றணும்னு நினைக்கிற விஷயங்களை மாற்ற முயற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான். எனவே இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் இழந்தது இருந்தாலும் நாம் பெற்றது நம் தலைமுறைக்கும் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. பெற்றதே அதிகம் என்ற நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு முடிக்கிறேன்.